ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக வந்து காங்கிரஸ் வர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டுருக்கு. கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் ரொம்ப காட்டமான விமர்சனத்தை திமுக முகமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது கூட்டணி தர்மத்தை மீறிட்டார் அப்படின்ற மாதிரியான அலிகேஷன்ஸ் பொதுவெளியில் முன் வச்சிருந்தார். ஒரு காட்டமான சப்ஜெக்டாக போயிட்டுருக்கு. அந்த செய்திகள் முடிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் அதை பற்றி போயிட்டே இருக்குது. நீங்கள் என்ன அதை போயிட்டுருக்கு, அது என்ன எப்படி பார்க்குறீங்க? இந்த காங்கிரஸ் திமுகக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். காங்கிரஸ்காரர்கள் சில பேர் வந்து அதிகாரத்தில் பங்கு இல்லை அதிக இடங்கள் கேட்கறது அந்த மாதிரியான ஒரு குரல் கொடுக்குறாங்க திமுக அணியில். இன்னொன்று வந்து இப்போ கரூரில் நடந்த விஷயங்கள், அதாவது நகர காங்கிரஸ் தலைவி அந்த அம்மாவை வந்து செந்தில் பாலாஜி திமுக இணைச்சிட்டாரு. அதை இணைச்சதை பற்றி ஃபேஸ்புக்கில் எதுலையோ போட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஜோதிமணிக்கு வந்து ஒரு கோவத்தை கலர் இருக்குது. ஏன்னா அவங்க கான்ஸ்டியூன்சி இல்லை அது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கோவத்தை கலர் இருக்குது. ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு முரண்பாடுகள், அவங்களுக்குள்ள ஒரு முட்டல் மோதல்கள்லாம் இருந்து தான் இருக்குது. ரெண்டு பேரும் வந்து சுமூகமாக இல்லை. ஆனால் இருந்தாலுமே வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் இருக்குல்ல, ராகுல் காந்தி, அவர் வந்து ஜோதிமணி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி மீறி ஸ்டாலின் வந்து ஜோதிமணியை வந்து அந்த இடத்துல அகாமடேட் பண்ணி வின் பண்ண வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இருக்கும்போது செந்தில் பாலாஜி லெஃப்ட் ஹிம்செல்ஃப் வர 29 இதே மாதிரி போச்சுன்னா ஜோதிமணிக்கு அங்கே இடம் கொடுத்தாலும் சீட் கிடைச்சாலும் தோக்கடிச்சிருக்கிறதுக்கான முயற்சிகள் கூட இறங்குவார். ஏன்னா ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தபோது ஜோதிமணி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தொகுதி வேலைலாம் செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க வெளியில் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்ற பிறகு மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்காத இருக்கிறது, பல வேலைகள் நடக்காத இருக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஜோதிமணினாலே செந்தில் பாலாஜி கோச்சு வரான்னு அங்கே இருக்கிற அதிகாரிகள் நினைச்சிடறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து திமுக ஹைகமாண்டுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த நகர மகளிர் காங்கிரஸ் தலைவி போன உடனே இவங்க ஒரு பெரிய லெட்டர் எழுதுறாங்க. இது வந்து கூட்டணி தர்மத்துக்கு முரணானது. ஏன்னா பொதுவாக எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் என்னென்னா வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள கட்சி மாதிரி வரவங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு வந்து எழுதப்படாத ஒரு தர்மம். அது ஆக்சுவலாக அந்த ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அது வந்து கூட்டணி கட்சிகளை வந்து ஒரு பிரச்சனைக்கு உண்டாகும் அப்படின்ட்டு. அதனால் வந்து காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பினாங்க. செல்வ பிறந்தங்க அதை வந்து சிஎம் கவனத்துக்கு கொண்டு போய் கடைசியில் செந்தில் பாலாஜி அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டை எடுத்துட்டார். எடுத்தாலுமே அந்த சேர்ந்தவர் தானே. ஸோ அது வந்து ஒரு சின்ன பிரச்சனையை உண்டாக்கினு நம்ம பார்த்தோம். அது வந்து செந்தில் பாலாஜி செஞ்சிருக்கூடாது. ஆக்சுவலாக அது காங்கிரஸ்காரங்களை சேர்த்துருக்கூடாது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து சமீபத்தில் பல்லடத்தில் ஒரு பழைய மதிமுக எம்எல்ஏ வந்து சேர்த்தார். அதுவே சேர்த்துக்கூடாது. அதுவே வைகோக்கு வருத்தமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வைகோ கட்சியிலேயே துரை வைகோ வந்து கொஞ்சம் திமுக மேலே அதிருப்தியாக இருக்காரு. வைகோ மட்டும் திமுகவோட போகணும்னு நினைக்கிறாரு. துரை வைகோ வந்து பாஜகவோட சேர்ந்து மந்திரி பதவி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் பலவித ரூமர்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மதிமுக எம்எல்ஏ சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. ஆனால் வைகோ என்ன பண்ணுறாரு, யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம திமுக அணியோடு இருந்தால் தான் பெட்டர்னு அவர் இப்போ திமுக அணியோட இதாகிட்டார். இன்னும் துரை வைகோ வந்து ரொம்ப வந்து திமுகவுக்கு ஆதரவாகவோ அந்த மாதிரி குரல் கொடுக்காம ஒரு மீடியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கார். அவர் தேர்தல் சமயத்தில் அவர் என்ன மாதிரி ரோல் எடுப்பார்னு நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்க போது மதிமுக சேர்ந்து மல்லை சத்யா வந்து அவங்க சேர்க்கறதா இல்லை. ஏன்னா முக்கியமான பிரமுகராக இருக்கிறதுனால சேர்த்தா அது பிரச்சனை வரும்ன்றனால வைகோ சொல்லி அவங்க சேர்க்காதையும் இருந்துட்டாங்க. இது மாதிரி இருக்கும்போது இந்த நகர மகளிர் காங்கிரஸ் கட்சி தலைவி சேர்த்தது வந்து ஒரு பிரச்சனை. சேருவாங்க, அதிமுகலேருந்து திமுகவுக்கு சேருவாங்க, திமுகலேருந்து சேருவாங்க. அங்கே இந்த கட்சி அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பேரூராட்சி தலைவர், வந்து பஞ்சாயத்து தலைவர், இல்லை கிளைக்கழக தலைவர், அப்படி அந்த லெவலில் ஒன்றிய தலைவர், அந்த லெவலில் தான் அப்படி போயிருக்க தவிர ஒரு மாவட்ட லெவலில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வந்து இது வந்து ஒரு பிரச்சனையை வந்து காங்கிரஸ்குள்ளே உண்டாக்கியிருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிக இடங்கள் கேட்குறது, காங்கிரஸ் வந்து 117 இடத்துல ஏற்கனவே போட்டி போட்டிருக்கு, அதனால் நாங்கள் வந்து அதிகமாக கேட்போம்னு அழகிரி போன்றவர்கள் பேசுறது, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி மீடியா நிறையா பேசுது இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் வந்து பிரச்சனைகள் இருந்தும் மீடியா பேச மாட்டேங்குதுன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அது வந்து எடப்பாடியை வந்து பேசுறதுக்கான ஒரு வழிவகுக்குது. ஆக்சுவலாக காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணியிலையும் காங்கிரஸ் பாருங்க இதெல்லாம் கேட்குறாங்க. எடப்பாடி எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தங்க வந்து திமுகவோட க்ளோஸாக இருக்காரு, இல்லை அந்த கூட்டணியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னு இருக்கிற போது உள்ளூர் காங்கிரஸ் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் குரல் எழுப்புறாரு. என்ன எழுப்புறாரு, நாங்கள் வந்து அதிக இடங்கள் கேட்போம், ஆட்சியில் பங்குலாம் சொல்கிறார். அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்து சொல்கிறதுக்குன்னு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுச்சாமி அந்த காமராஜ் பிரச்சனை வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் திருச்சி சிவா பேசினார் இல்லையா,
அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வேலுச்சாமியும் கிட்டத்தட்ட ஆன்டி டிஎம்கே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அது மாதிரி வேறு பல காங்கிரஸ்காரர்கள் அழகிரியும் பேச ஆரம்பிச்சிட்டார். அழகிரி யாரும் கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் பதவியிலிருந்து போன பிறகு அவர் யாரும் கண்டுக்காது இருக்கிறதுனால அவரும் தான் இருக்கோன்னு ஒரு காமிக்கிறதுக்காக அவரும் பல விஷயங்களை அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்கள்ல அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் இந்த மாதிரியான குரல்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அதுவும் ஆமோதிக்காம அவங்க ஓரளவுக்கு திமுகவோட மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக அவங்க அமைதி காத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அது எடப்பாடிக்கு படு கோவத்தை உண்டாக்குது. ஏன்னா அதனால சைடில் பிறந்த என்ன பண்றாரு, திட்டுறாரு. அவர் நீ பல கட்சிக்கு போயிட்டு வந்த, ஒட்டு போட்ட சட்டையை போட்டுட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரிலாம் அவர் திட்டிட்டு பிச்சைக்காரன்ற அளவுக்கு போறாரு அவர் ஆக்சுவலா. அப்போ எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு ஆத்திரத்தில் இருக்காரு பாருங்க. திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கு, அதை எப்படியாவது உடைக்கணுன்றதுல அவருக்கு ஒரு வெறியோட இருக்காரு. இல்லாட்டி செல்வ பிறந்தைய போயிட்டு பிச்சைக்காரெல்லாம் திட்டுவாரா? அதுக்கு தான் இவர் நம்ம இருக்காரு, ஆசா இருக்காருல்ல திமுக, அவர் ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காரு. அவர் ஒரு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், ஒரு தலைவர் செல்வ பிறந்தை. அவர் பல கட்சிகளோட போயிட்டு வந்திருக்கலாம். அதுக்கு பிச்சைக்காரெல்லாம் திட்டலாமா நீங்க? எடப்பாடி திட்ட முடியுமா? அதனால ஆசா கண்டிச்சு ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கரூர் விஷயம் அடங்கி போச்சு. இப்போ ஜோதிமணி விஷயம் அடங்கி போச்சு. ஆனால் அந்த உள்ளூர் தகராறு நீடிக்கும். செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்குமான தகராறு அது முடியாது. அது முடியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த தகராறு நீடிக்கும். தற்சமயத்துக்கு அந்த விஷயத்தை முடிச்சு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமான பிரச்சனைன்றது அது தீராது. அது அவங்க 2 பேருக்குள்ள அது கடைசி வரையும் இருக்க தான் செய்யும். அது யாராவது ஒருத்தர் அரசியல்லேருந்து இந்த ஜோதிமணி ஒருவேளை ஆல் இண்டியா அரசியலுக்கு போனால் ஒருவேளை மாறுமாறுன்னு தெரியாது நமக்கு. ஒருவேளை அவங்க வரப்போகிற எலெக்ஷனில் போட்டிக்கு இடம் கிடைக்கலன்னா ஆல் இண்டியா அரசியலுக்கு அவங்க போவாங்க, சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த பிரச்சனை அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ காங்கிரஸ் அதிக இடங்கள் கேட்கறது போன்ற விஷயங்கள்லாம் மத்திய காங்கிரஸ் தலைமையும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. எஸ். ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா, காங்கிரஸ்குள்ள பல அணிகள் இருந்தாலும் அது இன்னைக்கு திமுக ஆதரவு, விஜய் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி 2 அணியை பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. இப்போ இது ஒரு பெரிய சிக்கலாக பதாலிஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக அந்த விஜய் ஆதரவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியாகுமரி பக்கம் இருக்காங்கல்ல, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க கிளப்புற விஷயம் தான். பெரும்பாலும் இந்த சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் அவங்களுக்கு என்ன பயம் வந்திருக்குன்னா, அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, கிறிஸ்துவ மைனாரிட்டிகள் இருக்காங்களா, அவங்க நம்ம ஓட்டு போடுவாங்களா இந்த வாட்டி, அவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன பண்ணுறது, ஜோசப் விஜய்க்கு அவங்க ஓட்டு போட்டால் என்ன பண்ணுறதுன்னு அவங்க ஒரு பயப்படுறாங்க. இது நாள் வரையும் அந்த அவங்கெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க தோற்றுருவாங்கல்ல எலெக்ஷன்ஸில். அது மட்டும் இல்லை, கேரளாவில் கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி. அங்கே எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அங்கே காங்கிரஸுக்கு விஜய் பிரச்சாரம் பண்ணாருன்னா எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் சுலபமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை கேசி வேணுகோபால்கிட்ட போய் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் காங்கிரஸ் ஹைகமாண்டை பொறுத்த மட்டும் அவங்க விஜய் சைடு போகிறதா எந்த விதமான ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஸ்டாலினோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. உதாரணமாக ராகுல் காந்தி ஸ்டாலினோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஆனால் மற்றவங்கெல்லாம் இது மாதிரி பேசிட்டு இருக்கிற விஷயம்லாம் கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசப்படுற விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜேஷ் போன்றவர்கள் பேசுறது ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. அழகிரி போன்றவர்கள் பேசுவதெல்லாம் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் எம்பி பொது வெளியிலே பேசுறாரு. அவங்கள பேசக்கூடாதுன்னு நீங்கள் தடுக்க முடியாது. இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை பேசிச்சுன்னா நம்ம அதுக்கு ஒரு வெயிட் கொடுக்கலாம். இல்லை சென்ட்ரலில் இருக்கிற காங்கிரஸ் தலைமை அல்லது சென்ட்ரலில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜாக இருக்கிறவங்க பேசினாங்கன்னா இது மேலிடத்தோட எண்ணமாக இருக்கலாம். ஒரு வேளை அதிகமான இடங்கள் கேட்கறது, அதிகமான இடங்கள் எல்லாரும் கேட்க தான் சார் செய்வாங்க. அது இயல்பான ஒரு விஷயம். அது அதிகாரத்தில் பங்குன்றது திமுக அதிமுக இன்னும் கொள்கைகளை ஏற்றுக்கவே இல்லை. அதிமுக ஏற்றுக்கல, திமுக ஏற்றுக்கல. அது போட்டி போடுற இடங்களை பொறுத்து தான் அது கூட்டணி அரசு அமையுமா அமையாதான்றது நம்ம கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி எவ்வளவு இடங்களில் போட்டி போடுறதுன்றதை பொறுத்து தான் அது கூட்டணி அரசா கூட்டணி அரசு இல்லையான்றத ஒரு ஐடியா நம்ம வர முடியும் ஆக்சுவலாக. அதனால் இந்த காங்கிரஸ் தலைமையோ இல்லை திமுக தலைமையோ அவங்க 2 பேருக்குள்ள ரேப்போ இருக்குல்ல, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நெருக்கம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் இவங்க என்னதான் பேசினாலுமே அல்டிமேட்டாக காங்கிரஸ் தலைமை திமுகவோட தான் தொடர்ந்து இருப்பாங்க. அதை இவங்களுக்காக அதிக இடங்கள் கேட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதிகாரத்தில் பங்கு போன்றவைகள்லாம் போட்டி போடுற இடங்களை பொறுத்து தான், வின் பண்ணுற இடங்களை பொறுத்து தான், பின்னாடி தான் தேர்தலுக்கு பிறகு தான் அது அமையும். அதனால இந்த பாயிண்ட் என்னன்னா அதிக இடங்கள் கேட்பாங்க. அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதான் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் அதிக இடங்கள் கேட்கறது நியாயமான விஷயங்கள் கூட. ஒரு காங்கிரஸ் பொறுத்த மட்டும் ஏன் அதிக இடங்கள் கேட்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்குது சார். அதாவது ஒரு தேர்தலில் கூட்டணியாக இருக்காங்க, போட்டி போடுறாங்க, திமுக ஆட்சிக்கு வருது வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட்சிக்கு 4.5 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பல ஊர்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சொன்னால் வேலையே நடக்கிறதில்ல, அதிகாரிகள் அவங்கள மதிக்கிறதே கிடையாது. அதனால் அவங்களுக்கு கோபம் வருது. ஒரு சின்ன காரியம் கூட நடக்கிறது கிடையாது. அப்புறம் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் திமுக, இல்லை அங்கே இருக்கிற திமுக எம்எல்ஏ அந்த மாவட்டத்தில், இல்லை அங்கே இருக்கிற மந்திரிகள் அவங்க சொன்னது தான் நடக்குதே தவிர இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு எந்த விதமான ஒரு திமுக ஒரு கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்கிறதே கிடையாது. அவங்களையும் கலந்து மேல் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு யார், ஸ்டாலின்.
அந்த ராகுல் காந்தி, செல்வ பிறந்தகை அப்படின்னு அந்த லெவலில் பீட்டர் அல்ஃபோன்ஸு, தங்கபாலுன்னு அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கீழ் லெவலில் அந்த இணைஞ்சி வேலை செய்ய வேண்டிய இடம் இருக்குல்ல கூட்டணி கட்சிகள், அந்த இடத்துல வந்து உள்ளூரில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் தலைவர், உள்ளூரில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, அவங்களுக்கு உரிய மரியாதையோ உரிய ரெக்கக்னிஷன் அங்கீகாரமோ அங்கே இருக்கிற அதிகாரிகளோ அங்கே இருக்கிற திமுக ஆட்களோ கொடுக்காதது இருக்குல்ல, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா இது திமுக எம்எல்ஏக்கள் பலரும் சொல்கிறது என்னன்னா, அவங்களுக்கே சில காரியம் நடக்கல, அப்புறம் காங்கிரஸ்காரங்க எங்கே நடக்கும்? ஸோ காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த வருத்தம்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த வருத்தத்தை வந்து இப்படி வெளியிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக வந்து உடஞ்சி தனித்தலைமை உருவான வரலாறு இருக்குது. மூப்பனாராக இருக்கட்டும், வாழப்பாடி ராமமூர்த்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில ஃபேக்டர்லாம் வந்து உருவாச்சு. இப்போ அதே மாதிரியான ஃபேக்டர் வந்து இதில் உருவாகக்கூடாது, அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது. அப்போ அதை பலப்படுத்தக்கூடிய வேலையை வந்து டெல்லி பாஜக செய்யறதை விட்டுட்டு இந்த மாதிரி கூட்டணி விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் போகிறது அப்படிங்கிறது கட்சியை பலவீனப்படுத்தும். இந்த மாதிரியான ரிபல்ஸ் ஃபேக்டர் ஃபுல்லாத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? 91-96 காங்கிரஸ் எதிர்த்து தமாக மூப்பனார் வெளில வந்தாரியா, நான் வந்து மக்களுடைய எதிர்ப்பு முழுக்க ஜெயலலிதா மேலே இருந்தது. ஸோ வெளியில் வந்த பிறகு திமுகவோட கூட்டணி அமைச்சா வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு நிலைமை வந்து ரஜினி வேறு ஆதரிச்சார், வெற்றி பெற்றாங்க, பிரமாதமான வெற்றியை பெற்றாங்க. ஸோ தமாக வெளில வந்ததுக்கு ஒரு பர்பஸ் செருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த தமாக எப்படி போச்சு நீங்களே பார்த்தீங்க, அது ஸ்லோவாக அழிஞ்சு போய் அவங்க தான் காங்கிரஸை சேர்ந்தாங்க. இப்போ இருக்கிற தமாக சும்மா லெட்டர் ஹெட் தமாக தான், ஆக்சுவலாக வாசனுக்காக இருக்கிற தமாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அந்த மாதிரியான இப்போ வருமானா வராது. ஏன்னா இப்போ அந்த மாதிரியான மூப்பனார் மாதிரியான ஒரு தலைவர் இப்போ காங்கிரஸில் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸில் மூப்பனார் மாதிரியான ஒரு தலைவர் கிடையாது. மூப்பனார் மாதிரினா ஒரு பெரிய கிரேட் தலைவர், செல்வாக்கு மிக்க தலைவர் அந்த ஆங்கிளில் சொல்ல, அவர் வந்து ஒரு காங்கிரஸில் ரொம்ப காலம் இருந்து தனக்கென ஒரு பேரை வந்து சம்பாதிச்சிட்டார். ஸோ அவர் பின்னாடி ஒரு குரூப் போச்சு. ஆக்சுவலாக இப்போ யார் பின்னாடி எந்த குரூப் போகும்? இல்லை இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ விஜய் வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷன். அதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது விஜயை நம்பி நீங்கள் எப்படி போவீங்க? விஜய் வந்து என்ன ஓட்டு வாங்குவார்? விஜய்க்கு நல்ல கூட்டம் வருது, அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றதான் இப்போ முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. விஜய் திமுக எடுத்து கூர்மையான ஒரு பிரச்சாரத்தை அமைக்கிறாரு, அவருக்கு வந்து துட்டு கொடுக்காதே கூட்டம் வருதெல்லாம் கரெக்டு, அது ஓட்டு போடுவான்றது தான் ஒரே பாயிண்ட்டாக இப்போ இருக்குது. அதை பற்றி தான் விவாதங்கள் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அப்போது அந்த அணியோடு சேர்ந்தா விஜய் அணியோடு சேர்ந்தால் வெற்றி வர முடியுமான்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் திமுக அணியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு 4-10 தொகுதியில் போட்டி போட்டிங்கன்னா ஒரு 5 தொகுதியில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விஜயோடு சேர்ந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக இந்த கூட்டம் ஓட்டாகுமான்றது தெரியாது. அப்போ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணுவாங்களா? விஜய் ரிஸ்க் எடுப்பார். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவர் ரிஸ்க் எடுத்தே ஆனவர். ஆனால் அவர் கூட சேர்றவங்க யோசிப்பாங்கல்ல, இவர் கூட சேர்ந்து நம்மளும் கிடைக்கலைன்னா ஓட்டு ஆகலைன்னா என்ன, அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வந்து கட்டுமானங்கள் கிடையாது. ஏன்னா இங்கே திமுக அதிமுக 50-75 வருஷமாக இங்கே கட்சியை வச்சுட்ருக்காங்க. ஒரு 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 எலெக்ஷனில் எப்படி வேலை செய்யறதுன்னு அங்கே இருக்கிற கிளை கட்சி செயலாளர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது வந்து விஜய் கட்சியில் இருக்கானா இல்லை, அவருக்கு இருக்கிற அட்வைசர்ஸும் விஜய் அட்வைசர்ஸும் எல்லாமே வந்து தியரட்டிஷியன்ஸாக இருக்காங்க, எல்லாமே வந்து ஏட்டுச்சுரக்காயாக இருக்காங்க. அவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்க விஜய்க்கும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பலமுள்ள 2 கட்சிகளோடு நீங்கள் மோதும்போது உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம், விஜய்க்கு செல்வாக்கு இருக்கலாம், அவருடைய ஃபேஸ் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கீழே வந்து அதை ஓட்டாக மாற்றுற விஷயம் இருக்குல்ல, அது இனிமேல் அவர் விஜய் பண்ணிட்டு இருக்கார், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறார், அது எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா, ஓட்டு விழுமா விடாதுன்னு தெரியாது. இப்படி ஒரு சந்தேகம் இருக்கும்போது எதுக்காக காங்கிரஸ் அங்கே போய் ரிஸ்க் எடுக்கணும் தேவையில்லாமல்? அதனால் அந்த விஷயத்தை ஹைகமாண்ட் எடுக்காத போது கேரளா எலெக்ஷன்ஸில் வந்து விஜய் இல்லாதையே அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கேரளாவை பொறுத்த மட்டும் அவங்க எல்டிஎஃப் யூடிஎஃப்னு மாறி ஓட்டு போட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதனால் நிச்சயமாக கேரளாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். அதனால் அவங்க வந்து விஜய் கூட்டணி மூலம் தான் வெற்றிலாம் அதெல்லாம் கிடையாது. அதிமுக பாஜக அணியில் இருக்கிற குழப்பத்தை பற்றி பேசுகிறீங்கல்ல, திமுக அணியில் இவ்வளோ குழப்பம் இருக்குல்ல, இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு அதிமுக இப்போலாம் கேட்குறாங்க மீடியாவில் வந்து. ஸோ அதுக்கான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கே தவிர, மற்றபடி காங்கிரஸ் ஹைகமாண்டோ இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையோ இந்த மாதிரி விஷயங்களை விஜயை நம்பி இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு வரையும் இல்லை சார். ஒருவேளை நாளைக்கு விஜய் வந்து இன்னும் பல கூட்டங்கள் பேச போகிறார், பேசினா அவருக்கு என்ன மாதிரி கூட்டம் வரும்னு சொல்ல முடியாது. அப்போது காங்கிரஸ் ஸ்டாண்ட் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு லெவலில் காங்கிரஸும் திமுகவும் வந்து கூட்டணியில் இருக்காங்க, ஸ்டாலின் தலைமையில் தான் சந்திக்க போகிறாங்க. திமுக தான் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி, அதுதான் பெரும்பான்மையான இடங்களில் போட்டி போடுற லெவலில் இருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு லெவலில் கரெக்டு. நாளைக்கு வந்து விஜயோட சேரலாம்னு சொல்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு நாளைக்கு விஜய் எப்படிப்பட்ட செல்வாக்கு பெறுவார், எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து அவர் காமிக்கிறாரு, அந்த கூட்டம் வந்து ஓட்டாறதுக்கான வாய்ப்புகள் தெரியுதா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அப்போது காங்கிரஸில் வந்து விஜய் ஆதரவு குரல்கள் வந்து இன்னும் பலமாக ஒலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை கரெக்ட். ஆனால் அந்த குரலை வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் மதிக்கணும்.
அது வந்ததுன்னா மதிக்கணும், அது வரலைன்னா திமுகவோடய இருந்துட்டு போகலாம் ஆக்சுவலாக. ஆனால் சார் இப்போதைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய உள்ளோட்டத்தில் வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா வந்து டெல்லி தலைமைக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை இவங்களுக்கு வந்து யார் கூட அலைன்ஸ் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான சில கெயின்ஸ் கிடைக்குது. ஆனால் கீழே மாவட்ட தலைமைகளுக்கு, அது கீழே இருக்கக்கூடிய மற்ற நகர தலைமைகள், பேரூராட்சி தலைமைகள், இந்த மாதிரியான தலைமைகளுக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்க மாட்டாங்குது. திமுக அலைன்ஸ்னால இப்போ பெறுவதற்கும் எதுவும் இல்லை, இழக்கிறதுக்கும் எதுவும் இல்லை அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எஃபெக்ட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவான சைனாக தெரியுது. எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போதில்லை, நான் அங்கே போய் ஏதாவது நடக்க போது நாங்கள் பார்த்துக்கிறோமே அப்படின்ற நோக்கி ஒரு ஃபேக்டர் நகர மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர் இன்னும் பலவீனமாச்சு அப்படின்னா அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து நமக்கு திமுக ஆட்சியில் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து ஓரங்கட்டப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு வந்து விஜய் கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏவும் இப்போ இருக்கிற 23 எம்எல்ஏவா இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்களான்னு ஒரு நிச்சயம் இருக்குல்ல, அது நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்களான்னு தெரியல. அப்போ அதை நம்பி எப்படி நீங்கள் சேர முடியும்? அவங்களுக்கு வந்து எம்எல்ஏக்களுக்கு இப்போ கிள்ளியூர் ராஜேஷ்க்கு வேணால் பிரச்சனையாக இருக்கலாம் சார், அந்த ஊர் மைனாரிட்டி ஓட்டு போடாமல் டவுட்டாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் காங்கிரஸும் திமுகவும் ஒரே அணியில் இருக்கு வச்சுக்கோங்க, மைனாரிட்டிஸ் வந்து அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ் வந்து விஜயோட போச்சுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டும் மாறும். இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ விஜய் வந்து தனி ஒரு அணியாக இருக்குது. இதுக்கு நாள் வரையும் டிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ் பார்க்கும்பொழுது இப்போ காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் இருக்கும், மக்கள் அதுக்கு வாக்களிச்சாங்க, சிறுபான்மையினர் அதுக்கு வாக்களிச்சாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து விஜய் வராருல்ல, இப்போ அதே பேட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அதே ஆல் இண்டியா லெவலில் பொறுத்த மட்டும் சிறுபான்மையோர் காங்கிரஸை தான் வந்து ஒரு பாதுகாவலராக பார்க்குறாங்க. அது எந்த அணியில் இருக்கோ அந்த அணி தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்குன்னு விஜய்க்கு சிறுபான்மையோர் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், 2-3% அவருக்கும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் பெரும்பான்மையான சிறுபான்மையோர் வந்து திமுக காங்கிரஸ் இருக்கிற அன்றைக்கி தான் ஓட்டு போடுவோம். இப்போ ரீசெண்டாக விஜயோடைய இந்த சுற்றுப்பயணத்தில் சில இடங்கள் நீங்களும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். விஜயோடைய அந்த நிகழ்ச்சியை, அதோட மாநாட்டில் கூட அவரோட நிகழ்ச்சியை சர்ச் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எல்இடி திரையில வச்சு அவங்க போட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்து இந்த மதுரை மாநாடு நடந்த பகுதிகளில் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு செய்திகள் வந்தது. எல்லாம் இந்த ஜோசப் விஜய் அவருக்கு அதனால கிறிஸ்டின் லாபி அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது அப்படி இருக்கு. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக அது போகுமான்னு சொல்ல முடியாது. ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் தான் வந்து சிறுபான்மையோட பாதுகாவலர் இருக்குது. மக்கள் அந்த சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் தான் நம்புவாங்க. அது எந்த அணியில் இருக்கோ அந்த அணி தான். அவங்களோட இன்னொரு நோக்கம் என்னென்னா, பாஜகவை யாரால் தோக்கடிக்க முடியும், திமுக காங்கிரஸ் அணியால் தான் பாஜகவை தோக்கடிக்க முடியும்னு சிறுபான்மையோர் நம்புறாங்க. விஜயால் தோக்கடிக்க முடியும்னு நம்புறாங்க. விஜய் வந்து ஓட்டுலாம் வாங்குவார், குறிப்பிட்ட பர்சன்டேஜ்லாம் வாங்குவார். ஆனால் அதிமுக பாஜக அணி யாரால் தோக்கடிக்க முடியும்? திமுக காங்கிரஸ் அணியால் தான் தோக்கடிக்க முடியும். அப்போ அந்த நம்பிக்கையை வந்து சிறுபான்மையோர் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சிறுபான்மையோருக்கு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் அணி தான். கரெக்ட் சார். ஆனால் வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த இன்டர்னல் டிஸ்கஷன் எல்லாமே வந்து பாஜக வச்சு நடக்கல, தங்களுக்கு தனிப்பட்ட கெயின் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த டிஸ்கஷன் நடக்குது. பாஜக திரும்ப திமுக தான் தோற்கடிக்குதுங்கிறது உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுக்கு எந்த கெயினும் கிடைக்க மாட்டாங்குது, எங்களுக்கு மரியாதை இருக்க மாட்டாங்குது, நாங்கள் நிறைய புறக்கணிக்கப்படுறோம், அந்த ஒரு விரக்தியில தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் நோக்கி நகராங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நான் அந்த விரக்தியை நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு கீழ் லெவல் வரையும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி வேலை செஞ்சுருக்கணும். அவங்க பண்ணலை. அது காங்கிரஸ்காரங்களுக்கு வருத்தம். காங்கிரஸ்காரங்களுக்கு மட்டும் வருத்தம். விடுதலை சிறுத்தைகள் கொடியே ஏற்ற முடியலன்னு வருத்தப்படுறாங்கல்ல. அது பல இடங்கள். கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு வருத்தம் இல்லையா? எத்தனை இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லி சொன்னது யாரு? பாலகிருஷ்ணன் சொன்னாரு. ஸோ அதனால அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வருத்தம் இருக்கலாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஓவராலா என்னன்னா, பாஜகவை தோக்கடிக்கணுன்றது தான் அவங்களுடைய அந்த கூட்டணியோட அண்டர் கரண்டா இருக்கிறது. என்ன ஆக்சுவலா அவங்களை இணைக்கிற ஒரே கார்டு என்ன ஆக்சுவலா, தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க கூடாது. ஸோ அந்த அணியில அந்த எண்ணத்துல தான் எல்லாமே 3 தேர்தலாக ஒருங்கிணைஞ்சு 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. 3 தேர்தலாக பாஜகவை ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. அப்போ வரப்போற தேர்தலையும் அவங்க எண்ணம் அதுவாக தான் இருக்கும். ஸோ காங்கிரஸோட ஹைகமாண்டோட எண்ணமும் தமிழ்நாட்டிலையும் பாஜக கால் கதிச்சிட போது அது தடுக்கணுன்றது அவங்க எண்ணமா இருக்கும். அப்போ திமுக தான் அதுக்கு பெஸ்ட் அவங்க நினைப்பாங்க. விஜயால வந்து தோக்கடிக்க முடியுமானா, அவருக்கு ஓட்டு விழுமான்றது இன்னொரு கேள்விக்குறியா இருக்கிற போது அந்த ரிஸ்கை ஏன் எடுக்கணும்? இப்போ முதல் தடவை விஜய் தன்னுடைய செல்வாக்கை காமிச்சிட்டாருன்னா அடுத்த தடவை இந்த நீங்க சொல்ற விஷயங்களை யோசிப்பாங்க. முதல் தடவை ஒரு 15% ஓட்டை காமிச்சிட்டா வச்சுக்கோங்க, அடுத்த தடவை காங்கிரஸ் வரப்போற 29 தேர்தலில், காங்கிரஸ் பார்லிமெண்ட் தேர்தலில், அப்போ நீங்க சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அவருடைய அன்டெஸ்டடா இருக்கிறதுனால அது ஓட் ஆகுமா ஆகாதான்னு தெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த ரிஸ்கை ஏன் நம்ம எடுக்கணும்? இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் பெட் வந்து திமுகவோட இருந்து பாஜக அணி அதிமுக அணியை தடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும். விஜய் வந்து நின்று ஒரு 15-18% ஓட்டை காமிச்சிட்டாருன்னா 29 நம்ம கேமை விளையாடலாம், நம்ம அப்போ ஒரு ப்ளே பண்ணலான்னு காங்கிரஸ் ஹைகமாண்டே கூட நினைக்கலாம். ஸோ வரப்போகிற எலெக்ஷன்ஸில் 26 எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு காங்கிரஸ்காரங்க சொல்கிற அந்த குறைகள்லாம் இருக்குல்ல, அவங்க அலட்சியப்படுது, அதெல்லாம் வந்து திமுக வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்கள ஓரங்கட்டி வச்சுட்டாங்கன்றதான் உண்மை. அந்த அவங்களோட புலம்புலம் நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அதிக இடங்கள் சீட்டு எல்லாம் கேட்டு ஒரு சர்ச்சைகள் எல்லாம் உருவாக்குறது.
பட் மேலிட தலைமையோ தமிழ்நாடு தலைமையோ வாயை திறக்காதவரையும் நம்ம இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சார் இந்த விஷயத்தில் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, திமுக அந்த அலைன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே உருவான அந்த அலைன்ஸ் இப்போ வரையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதை உடைச்சா தான் எதிர்க்கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்த பாஜகவோ இல்லை அதிமுகவோ கடந்த காலத்தில் நிறைய முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அதோட விளைவுகள் தான் இது அவ்வளவும் அப்படின்ற மாதிரி திமுகலேருந்து ஒரு தரப்பு சொல்லுது. உண்மையிலே பிரச்சனை அங்கே எதுவுமே இல்லைங்க, அவங்க எரியக்கூடிய கல் தான் அது அவங்க பேசக்கூடிய பொருளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது முழுக்க உண்மையா? அதில் அதை எப்படி பார்க்க வேண்டும்? ஆமாம், அவங்க பாஜக அதிமுக அணியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. 10 மாதம் முன்னாடி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அதில் முதலமைச்சர் யார், என்டிஏ ஆட்சி, கூட்டணியில் பங்கு, அது இது, தினகரன் விலகி போகிறது, செங்கோட்டையன் இது பண்ணுறது, ஓபிஎஸ் கலடா பண்ணுறது, பல விஷயங்கள் அதில் ஓடிட்டுருக்கு வச்சுக்கோங்க. நடுவில் அண்ணாமலை குறுக்கு சாலை ஓட்டுறது எல்லாமே போயிட்டுருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னா, நம்ம அணியில் இருக்கிற குழப்பத்தை மட்டுமே மக்களுடைய விஷயமாக பேசப்படுறது, மீடியாக்கள் பேசுது. அதில் திமுக அணிலையும் ஒரு குழப்பம் இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு காமிக்கணுன்றதுக்காக தான் நவடேஸ் எடப்பாடி இதை வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காரு. எடப்பாடி அதிமுக ஆட்கள், மீடியாவில் வர அதிமுக ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்க வந்து ஒரு அரசியல் தான். ஆக்சுவலாக அவங்க பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து முழுக்க அதை பேசும்பொழுது அவங்க இதை பேச தான் செய்வாங்க. அதனால் ஆனால் அவங்க பேசுகிறதுல வந்து ஏதாவது அர்த்தம் இருக்காங்கன்னா வந்து காங்கிரஸ் ஹைகமாண்டோ அல்லது காங்கிரஸுடைய லோக்கல் மாநில தலைமையோ இது சம்மந்தமாக எதுவும் அதிகாரப்பூர்வமாக பேசாத இருக்கிற வரையும் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அதனால் அதுக்குன்னு திமுக வந்து காங்கிரஸ்காரங்களை, மாவட்டங்களில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அல்லது காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள ஓரங்கட்டுறதோ இல்லை அவங்கள அலட்சியப்படுத்துறதோ அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்க கூடாது என்பது என் கருத்து. நல்ல சார், இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக இதை நோக்கி நகருங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.